ஆண்டுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எல்லா கண்கள் மூடி தேவ சமூகத்திலே இந்த நாள் ஆராதனை நமக்கு தேவன் ஆசீர்வதிக்கும்படி தேவன் நடுவிலே ஆசீர்வாத ஒரு மனதின் ஆவியை தரைகள் அகற்றப்பட தேவ வல்லமை நான் தொடப்படுவதற்கு இதுமான நேரத்தை கற்று நமக்கு தரும்படிதான் நம்ம எல்லா கண்கள் மூடி தேவ சமூகத்திலே கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்தவர்களுடைய ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவத்தின் ராஜாவே இந்த நாமத்தை உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். அபிஷேகத்தின் மகிமையினால் இந்த இடத்தை நிரப்புவீராக. நாங்கள் உங்களை ஒரு மனதோடு துதிக்கும் பொழுது தேவ விடுதலை காண கர்த்தாவே உதவி செய்வதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல தடைகளை கர்த்தாவே நீர் அகற்றுவீராக. தேவ வல்லமை எங்கள் நடுவில் இரட்டிப்பாய் பெருகும்படிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவரீர் எங்களோடு இடைவிடும். தேவ விடுதலை எங்கள் நடுவில் கடந்து வரட்டும். மன கண்களை திறப்பீராக. இன்று உமது அபிஷேகம் எங்களை தொடும் பொழுது ஒரு அற்புதத்தை காண கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உன்னத பாடல் புத்தகத்தில் 224வது பாடல். இரட்சணிய மகிமை புதிய வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா? ஆவியின் வல்லமை கிருபையின் மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். சேர்ந்து நாம் பாடுவோம். அவர் நல்லவர். பாடி ஸ்தோத்தரிப்பேன்
மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். பிரச்சனைய மகிமை துணிகர வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா, ஆவியின் வல்லமை திருவுக தருகின்ற தேவன் அல்லவா. சாலேமின் ராஜா நீரே, சமாதானக்காரனரே, சாலேமின் ராஜா நீரே, சமாதானக்காரனரே. ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே, பாடுவேன் அல்லேலூயா. ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே, பாடுவேன் அல்லேலூயா. பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதம் பண்ணிடுவேன். பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். என்றும் மகிமை துணிகர வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா, ஆவியின் வல்லமை திருவுக தருகின்ற தேவன் அல்லவா. மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே, மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீர், பாடுவேன் அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீர், பாடுவேன் அல்லேலூயா. பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். பிரச்சனையின் மகிமை துணிகர வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா, ஆவியின் வல்லமை திருவுக தருகின்ற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் இணைந்து இன்னொரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவை, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்கள் அழியுமே. என்ற தேவா உங்கள் வாசலில் காத்திருந்தால் போதுமே. சேனைகளின் கர்த்தாவே, இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலம்
கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அற்புதம் செய்திடும் தேவனே எங்களில் இறங்கிய வாருமே அற்புதம் செய்திடும் தேவனே இப்போதே எங்களில் இறங்கிய வாருமே அபிஷேகம் கண்ணிட வேண்டுமே உன் தரிசனம் கண்ணிட எந்த உள்ளம் நாடுவே சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். நம்மளங்கள் பெருகிட்டு தேவ சமூகத்தில் எனது பாடல் புத்தகத்தில் 4074வது பாடல் அலங்கார வாசலாக பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையினாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே இந்த பாடலை நாம் சேர்ந்து ஆராதித்து பாடி தேவனை நாம் கனப்படுத்துவோம். வாங்க நாம் எல்லாரும் ஆமென் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை உயர்த்தி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. Glory to God. Hallelujah. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராய்க்க வந்தோம், அன்புக்குள்ள வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்புக்குள்ள வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திருதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திருதே. என் சபையுடனே உன்னை துதித்திடவே இருவையும் கிடைத்ததே. சபையுடனே உன்னை துதித்திடவே இருவையும் கிடைத்ததே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே
நமக்கு தரவிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரங்களோடு கர்த்தருக்கு வீணா பாடுவோமா? Glory to God. பலிகளை செலுத்திடவே உங்கள் பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே உங்கள் பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தண்ணீரே சோத்திரம் சோத்திரவே, மறுரூபத்தின் இதயத்தை தண்ணீரே சோத்திரம் சோத்திரவே. ஆரம்பித்து வந்தோம் அன்புக்குள்ள வந்தோம் அதே வானையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்புக்குள்ள வந்தோம் அதே வானையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. செய்வதற்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காலத்தில் என் கரங்களை உற்சாகமாய் விதைக்கிறோம். ஓ விவா சங்கரவா நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையும் கரங்களிலே ஆகமாய் விதைக்கிறோமே, என் காணிக்கையும் கரங்களிலே ஆகமாய் விதைக்கிறோமே. ஆய்த்து வந்தோம் அன்புக்குள்ள வந்தோம் அதே வானையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்புக்குள்ள வந்தோம் அதே வானையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகர மகிமையிலே முழு மனதோடு செலுத்துவோமே, துதிகர மகிமையிலே தூய மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. ஆராதிக்க வந்தோம் அன்புக்குள்ள வந்தோம் அதே வானையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்புக்குள்ள வந்தோம் அதே வானையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. வாழ்க வாழ்க நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க, வாழ்க வாழ்க நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே, எங்கள் குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. பாவத்தை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே, பாவத்தை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. நேசித்து ஆண்டவரை உயர்த்தி வாழ்க ஆமென் வாழ்க உம்
எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தியே ஹalleluya 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 ரிபல ஷலரபலதனியா ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க இயேசுயா ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் அல்லேலூயா 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 உமக்கே நாங்கள் கனம் செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 இரக்கத்தினால் முடிசூட்டுகிறீரே உமது நன்மையின் தரும்படிக்காக என்மேல் இரக்கமாய் இருக்கிறீரே அப்பா பிதாவே எனக்கு கூப்பிடத்தக்கதான புத்திர சுவியாரத்தின் ஆவியை கொடுத்தவரே தயவுள்ளவராய் இருக்கிறவரே நீர் என் கோட்டை நீர் என் தஞ்சம் நான் சோர்ந்து போவதில்லை எந்த சூழ்நிலையிலும் நீர் என்னை கைவிடாதவராய் இருந்து என்னை ஆற்றி நடத்துகிறீரே உங்க அன்பிற்காக உமக்கு நன்றி ஐயா ஹalleluya 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 இயேசுயா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஹalleluya நீரின் தஞ்சம் நீரின் கோட்டை நீரின் விக்கிரகம் அவன் நீ ராஜா என்று உணர்ந்து தேவ சமூகத்தில் நாம் உணர்ந்த ஆவியிலே நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போமா ஹalleluya நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் இரட்சகர் நீரே ராஜா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் இரட்சகர் நீரே ராஜா நான் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் நான் உம்மை சேவிப்பேன் என் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு எல்லாரும் தேவ சமூகத்திலே கர்த்தரை நாம் மகிமை கொடுக்கணுமா ஆமென் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே நீரே பஞ்சமாய் இருக்கிறபடினா நீரே கோட்டையாய் இருக்கிறபடினா ஆண்டவரே உன்னதமான தேவனாய் இருக்கிறபடினா என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடி நோக்கத்தை இருக்கிறீர்கள் என்று உணர்ந்து உம்மை நான் மகிமை
இந்த காலை
வேளையிலே நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறவரே, உம்மை அப்பான்னு கூப்பிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கான அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எனக்கு கொடுத்தீரே. உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. விடுதலையாய் நடுவில் இருக்கிறவரே, அற்புதமாய் நடுவில் இருக்கிறவரே. ஹalleluya hallelujah hallelujah rikara mashabale baraba hallelujah. யோசனை பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா ஓசன்னா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. நடுவில் வந்து இருக்கிறவர் என்னை தேற்றும்படிக்காக என் நடுவில் இருக்கிறீரே. ஹalleluya. தேடுகிறேன் ஆண்டவரே, உம்மை தேடுகிறேன். தினந்தோறும் என்னை காண்கிற என் தேவனை நான் தேடுகிறேன். ஹalleluya. தேடி என்னை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே வருமா. ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஓசன்னா 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 உறுதியான ஆதிக்காலமே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த முளைக்கல்லே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. எல்லாருமாய் ஓசன்னா விரமியாமே, உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேடி என்னை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடி கர்த்தரை உயர்த்தி ஆமென். ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 உன்னத தேவனே.
ஹalleluya என் நேசம் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசம் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா அபிஷேகத்தின் அக்கினி நம்மை தொடர்ந்து உம்மை தானையா நேசிக்கின்றேன் நீ தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா உந்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர் நன்றி ஏசையா உலகத்தால் உந்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர் நன்றி ஏசையா உந்தன் நன்றாலே என் உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் நீரே நன்றாலே என் உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் நீரே நேசர் நீரல்லவோ நேசர் நீர் தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா நேசர் நீர் தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா இல்ல கரகதடியே நேசர் நீர் தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா ஆமே ஆமே நேசர் அபிஷேகம் இறங்கி வரணுமே ஓ ராமன ஷலரவனிய கரவன மஷவரவரவ ரெட்டிபார் தேவவல்லமை 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 இப்போதே ஹalleluya யோசனையில் பெரியவராக இருக்கிறவர் கல்வாரி சிநேகத்தினால் எங்களை நேசித்த அன்பின் அபிஷேகம் இந்த வேளையில் எங்கள் நடுவிலே நிறைவாக இறங்கி வரட்டும் தேவ ஆவியானவர் எங்களை நிரப்புகிறார் ஓ லக்கரகன மஷவரவ தேவா ஒரு விடுதலை விடுதலை ஹalleluya துதித்து ஆமே தேவ விடுதலை பெற்றுக்கொள் ஆமே இருக்கிற இடத்திலே தேவ ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது ஆமே கலங்காத தேவ பிள்ளையே உன் கலக்கங்களை மாற்றுகிறவர் உன்னை தொட விரும்புகிறார் அவருடைய அற்புதத்தின் கரம் உன்னை தொட விரும்புகிறது தேவ விடுதலையை சுதந்திரித்துக் கொள்வார் உன் கலக்கங்கள் மாற்றப்படும் ஆமே வேதனை மாற்றப்படும் சமாதானத்தின் வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட போகிறார் ஓ பெற்றுக்கொள் தேவ அபிஷேகத்தின் விடுதலை ஓ நிக்கர சந்தரவரமா துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிக்காத ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே துன்பமும் ஆமே வேதனையை பிரிப்பதில்லை உம்மையே நான் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறதுனா பூர்ண சமாதானத்தோடு என்னை காத்துக் கொள்கிறார் கரங்கள் தட்டி ஆமே விக்கா நாதா நேவாரமா ஓலி சந்தரவலியா நன்றியா ஆமே என் நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசரே ஹalleluya ஹalleluya இறங்கி வருகிற தேவ கிருபை எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் உயர்த்தி ஆமே என் நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா துன்பம் துயரம்
நீதானையா நேசிக்கின்றேன் உண்மைதானையா. எல்லா கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரே ஒரு வல்லமை எங்கள் நடுவில் நீ பெருக செய்ததற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் மேல் இரக்கமாய் இருப்பீராக. உங்க பிரசன்னத்தினால் எங்களை தொடுவீராக. எங்களை சூழ்ந்து நிற்கிறதான நெருக்கமான சூழ்நிலைகள் மத்தியிலும் எங்களுக்கு ஒரு விசாலத்தின் பாதையை காண்பிக்கிற ஒரு ஆண்டவர். நீ தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையே. நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீங்களே. ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, மகத்துவத்தின் ராஜாவே, இந்த வேளையில் எங்கள் நடுவில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் நடுவிலே மகிமைப்படும் தேவாவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடும். இந்த வல்லமை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதம் தாவீதின் சங்கீதம். பலவான்களின் புத்திரரை, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. தேவனை நாம் ஆராதிக்க தேவன் இந்த நாளிலே நம்ம ஒன்றிணைத்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதை கவனிக்கிறதான அன்பான தேவ பிள்ளைகள் தொடர்ந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை கொடுப்பாராக. இந்த நாளிலே வாசித்த சங்கீத பகுதியை கவனித்திருப்பீர்கள். கவனித்ததான அந்த பகுதியை நின்று இன்று உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே 2வது வசனம் மிகவும் கவனிக்கப்படத்தக்கதான விதத்தில் காணப்படுகிறது. கவனியுங்கள். 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். சரி, அங்க சொல்றது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை, தேவனுடைய நாமத்திற்கு என்று ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமை, அந்த நாமத்துக்கு உள்ளதான அந்த மகிமை கனத்தை நாம் செலுத்த வேண்டும். 10 கற்பனைகளிலே ஒன்று இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருக்கும்படிக்காக. இதை கவனிக்கிறதான தேவக்குள்ளே கர்த்தருடைய நாமம் மதிப்புக்குரியதான நாமம். அதற்கென்று தனி கனம் இருக்கிறது. அந்த நாமத்துக்குரியதான கனத்தையும் மகிமையும் நீங்களும் நானும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறதான அந்த கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமானால் வசனத்திலே தொடர்ந்து சொல்லும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய நாமத்துக்குரியதான மகிமை அவருக்கு செலுத்துவதற்கு நான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நான் தொழுது கொள்ள வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வதற்கு காரணம் என்னவென்று அங்கே பின்னாடி சொல்லுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை குறித்து, அங்கே கர்த்தருடைய சத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த சத்தம் எப்படி இருக்கலாம்? வல்லமை உள்ளது. அந்த சத்தம் மகத்துவம் உள்ளது. அந்த சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார்.
கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனைப் போலவும் சீரியோனைப் போலவும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மானை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையை 3வது வசனத்திலிருந்து 9வது வசனத்தினுடைய முதல் பகுதி வரை நாம் கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தின் மகிமையை அங்கே குறிப்பிடப்படுகிறது. தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. அந்த வார்த்தையின் வல்லமையிலே தேவன் தமது மகிமையை வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்குரியதான கனம், அவருடைய நாமத்துக்குரியதான விடுதலை, அவருடைய நாமத்துக்குரியதான வல்லமை அங்கே உண்டு என்பதை வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். glory to God. 9வது வசனத்தில் பிந்திய பகுதியிலே அங்கே வாசிக்க நாம் கவனித்தோம். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும், ஆமென், அவருடைய ஆலயத்தில் காணப்படுகிற யாவரும் ஆமென் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, ஆலயத்தில் இருக்கிறதான ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்து தேவனுடைய சத்தத்தை கவனித்து அந்த சத்தத்தினால் உண்டாகிறதான மகிமையின் வல்லமையை தன் வாழ்க்கையில் உணர்கிற அனுபவம் உண்டு என்பதை தாவீது தன் வாழ்க்கையிலே உணர்ந்து எழுதுகிறதை கவனிக்கிறோம். அப்படி பாக்கி உள்ள ஜனத்திற்கு தேவன் தருகிறதான 2 ஆசீர்வாதங்களை இந்த 29ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்கிறார். அந்த 2 ஆசீர்வாதம் என்னவென்றால், கர்த்தர் அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். 2வது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு துதி உண்டாகட்டும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அவருடைய ஜனம் அவருடைய நாமத்துக்குரியதான கனம் இன்னது என்பதை உணர்ந்து அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று அறிந்து அவருக்குள்ளாக மகிமையும் கனத்தையும் செலுத்துகிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தான் 11வது வசனத்திலே சொல்கிறார். தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை அறிந்து விசுவாசித்து அவருடைய மகிமையின் வல்லமை உணர்கிற உங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உலக பிரகாரமாய் காணப்படுகிற பலன் என்று சொல்லப்படுகிறவைகளில் பலனற்றதான நிலைமையை நான் பலவீனன் என்று சொல்லலாம். நீங்கள் பலவீனராய் இருந்தாலும் அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட தேவ ஜனமாய் இருந்து அவருடைய மகிமையை உணர்ந்து அவருடைய வல்லமையை உணர்ந்து அவருடைய சத்தத்தில் காணப்படுகிறதான விடுதலையை உணர்ந்து காணப்படுகிறதான தேவ ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உமக்கு ஒப்பானவன் யார்? தேவன் மகிமை உள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை வணைந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காண்பித்த தரிசனத்தில் ஒன்று, காண்பித்ததான கற்றுக் கொடுத்த காரியங்கள் ஒன்று என்னவென்றால், ஸ்தோத்திரம், குயவன் கையில் உள்ள ஒரு கனிமண்ணை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்விதமாய் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து அங்கு சுட்டி காட்டப்பட்டதான வார்த்தை. அன்பான தேவ பிள்ளையே, நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிற குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போலானவர்கள். அப்படி களிமண்ணை போல் காணப்படுகிற நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார். யாரை உருவாக்குறார்? அவருடைய நாமத்துக்குரியதான மகிமை அறிந்து அதற்குரிய கனத்தை கொடுத்து சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நீ பலவீனன் என்று ஏன் சொல்லி உன்னையே நீ மட்டுப்படுத்திக் கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பலவீனன் அல்ல, ஆண்டவர் உன்னை பலவானாய் மாற்றி இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? தேவ ஜனமாய் நீங்கள் இருக்கிறதினால், நீங்கள் தேவ ஜனமாய் இருக்கிறதினால் உலகத்திலே பலவான்கள் என்று சொல்லப்படுகிற மாமிச பலன் உள்ளவர்களை காட்டிலும் ஆண்டவரை மேல் நீங்க நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்கள் பலவீனராய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க பலவான் என்று சொல்கிறார். உங்களை பலவான் என்று சொல்கிறார். பலவானுக்குரியதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார்.
ஆமென், glory to God. எனக்கு பலன் இல்லையே என்று சோர்ந்து தவிக்கிறாயோ, பலனை கொடுப்பான். சிம்சோன் என்கிற மனுஷன் பலனெல்லாம் இழந்து போன நிலைமையில், முற்றிலுமாய் பரிதவிக்கப்படுகிற நிலைமையில், மனிதர்களுக்கு முன்பாக பரியாசம் பண்ணப்படுகிறதான ஒரு இடத்துல நிற்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நினைத்தொள்கிறார். ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுக்கிறார். தோத்திரம். அந்த நாளிலே அவன் வாழ்க்கையிலே அவன் நடந்த அவன் முன்பு காணப்பட்ட கிரியைகளுக்கு அவன் காட்டிலும் அதிகமான வல்லமை தேவனால் பயன்படுத்துவதற்கு எதுவான ஒரு பாத்திரமாய் அங்கு காணப்பட்டது. அதற்கு முன்பு அவன் பலவீனனாய் இருந்தான். ஆனால் ஜெபத்துக்கு பின்பு அவன் பலனுள்ளவனாய் மாறினான். ஏனென்றால் தேவன் தமது ஜனத்தை கவனிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பார்வையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கேற்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் யோவான் அவன் 3வது நிருபத்திலே சுட்டி காட்டும் பொழுது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று 2வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். உன் ஆத்துமா வாழும் பொழுது நீ பலவானாய் மாற முடியும். உன் ஆத்துமா புஷ்டியாகும் பொழுது அவன் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 2வது பாத்தீங்கன்னா, கர்த்தர் தமது ஜனத்துக்கு, எல்லாருக்கும் அல்ல, யார் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற அவருடைய வல்லமையும் மகிமையும் உணர்ந்த தேவ பிள்ளைகளுக்கு அவர் தருவது என்ன தெரியுங்களா? சமாதானத்தை அருளி. இயேசுநாதர் சொன்னார், கர்த்தருக்கு சொல்ற, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்க கூடாத, இந்த உலகம் எடுத்துக்கொள்ளக்கூடாத சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சமாதானம் யாருக்கு? அவர் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. இந்த சமாதானத்தோட கூட கிடைக்கக்கூடியது என்ன? அருளி அவர்களை ஆசீர்வதிப்பாராம். சமாதானத்தோடு வருகிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுதே வெளி உலகத்திலே மனுஷர்கள் வாழ்கிறதான வாழ்க்கையை நாம் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வ செழிப்பு தான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். ஒருவேளை அது ஆசீர்வாதமாய் நீங்கள் நினைத்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தோடு வேதனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா தேவன் தருகிற அந்த சமாதானம் நமக்குள்ளார இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய பரிபூர்ணத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் நம்மால் உணர முடியும். இதை புரிந்து கொண்டு ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அது யாருக்கு கிடைக்கிறது? உலகத்தில் இருக்கிறதான எல்லாருக்கும் கிடைச்சா? இல்ல. பணம் வச்சிருக்காங்க அத்தனை பேருக்கு சமாதானத்தோடு இருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த கொஞ்ச கையின் பிரயாசத்திலும் ஆண்டவர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். அந்த சமாதானம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அவன் கொஞ்சத்திலும் திருப்தியாய் போகிற ஆவிக்குரிய அனுபவத்தை தருகிறார். கொஞ்சம் தான் இருக்குது. அவன் பானையில கொஞ்சமாவது இருக்குது, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மாவையும் அந்த கொஞ்ச எண்ணெயும் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு எதுவாய் அதை விருத்தி அடைய செய்ய முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் கொஞ்சம் எண்ணெய் தான், வீட்டுல இருக்கிறதான பாத்திரம் முழுவதும் உள்ளதான எண்ணெயும் அண்டை அகலாத்திலிருந்து வாங்கப்பட்டதான பாத்திரத்திலும் எண்ணெயை வார்த்து இன்னும் அவன் பாத்திரம் இருக்கிறதா இல்ல என்று சொல்ல பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, எண்ணெய் நின்று போயிற்று. ஆனால் அங்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? அவர்களுடைய கடன்கள் தீர்க்கப்பட்டு மீறியாய் அந்த எண்ணெயில் வருகிறதான வருமானத்தை கொண்டு உங்கள் ஜீவனை கழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசியினால் வார்த்தை உண்டாயிற்று. இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். இருக்கிற கொஞ்சத்துல விருத்தி, நிறைவாய் பெரிதாய் ஒன்று நம்முடைய கரங்கள்ல இருக்கிறதினால் உண்டாகிறதான ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவர் சமாதானத்தோடே நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. சமாதானத்தோடையே கொடுக்கிறாரே, அதுதான் மகிமையான ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கு. கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவருடைய ஜனத்துக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறதான அன்பான தேவ பிள்ளையே, உன் இருதயம் இப்பொழுது கலங்கி திகைத்து போன நிலைமையில் தேவையை குறித்தோ சூழ்நிலைகளை குறித்தோ ஒரு இடத்துல அமர்ந்து சமாமன் என்ன செய்ய என்று திகைத்துக் கொண்டிருக்கிற நிலைமையா இருக்கலாம். உன் திகைப்பை மாற்றுவதற்கும் உன் பயத்தை போக்குவதற்கும் சர்வ வல்லவர் இன்று தமது நாமத்துக்குரிய மகிமையை நீங்கள் உணர்ந்து அவன் அவருடைய சத்தத்தின் வல்லமையில் காணப்படுகிற அந்த விடுதலையை உன் வாழ்க்கையில நீ பூரணமாய் காண
ஆண்டவர் இன்று உங்களை அன்பாய் அழைக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, பலனில்லை என்று சொல்லுகிற உன் வாழ்க்கையில பலனை கொடுப்பார். அவன் glory to God. என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்து அவன் அந்த சமாதானத்தின் மூலமா என் வாழ்க்கையில் கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்திலே திருப்தியாய் அவன் காணப்படுகிற அனுபவம், திருப்தியாய் காண்கிற அனுபவம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் சீஷர்கள் குழம்பி போய் இருக்கிறாங்க. அவன் மாலை நேரமாயிற்று. வந்து வசனத்தை கேட்டவர்கள் எல்லாம் போய் பக்கத்து கிராமங்களில் ஆகாரம் கொள்வதற்கு எதுவாய் அனுப்பிவிட்டால் நலமாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவிடத்திலே போய் அங்கே அவர்கள் தங்களுடைய அவன் மன குமரலை தங்களுடைய மனதில் காணப்பட்டவைகளை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்களே அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க. அவன் இத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுக்கணும், இவ்வளவு காசு செல்லுமே. அவன் காசு செலவு பண்ணாலும் இத்தனை பேருக்கு ஆகாரம் எங்கிருந்து கொண்டு வர? இது வனாந்தரமான இடமே, வனாந்தரமான இடம் ஒண்ணு இல்ல. ஆனா அங்கு சிறு பையன்ட்ட இருந்ததான அந்த 5 அப்பமும் 2 மீனும் தோத்திரம் திரளான ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தியாகி 12 கூடை நிறைய என்ன பண்ணாங்க? மீதியான துணிக்கைகள் எடுக்க வைக்கிற ஆசீர்வாதம். இதுதான் சமாதானம் உள்ளதான ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில காண செய்கிறது. இதை கவனிக்கிறதான அன்பான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உன் கூட இருப்பார்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து நீ என் ஜனம்தான் அப்படி என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார்னா, உங்க வீட்டுல அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில திருப்தியாய் வாழ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். நம்முடைய கண்கள் வெளி உலகத்தை நோக்கி பார்ப்பதல்ல, எல்லாவற்றிற்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறதான சர்வ வல்லவரையே நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்போம். அப்படி அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது இந்த பூமியில காணப்படுகிற இந்த குறைவுகளை கண்டு நாம் சோர்ந்து போகிறதில்லை. ஏனென்றால் சமாதானத்தை இருதயத்திலே தந்த தேவன் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்மால் சொல்ல முடியும். அன்பான தேவ பிள்ளையே, இயலாமை குறித்து நீ யோசிக்காதே, பலனில்லையே என்பதை குறித்து திகைத்து நிற்காதே. அவன் வயதை நினைச்சு அவன் வயதாகிவிட்டதே, இனி அடுத்து நான் எப்படி செய்ய போகிறோம் வயதை நினைத்து நீ கலங்காதே. ஆண்டவர் இப்பொழுது கொடுத்திருக்கிற என் ஜனம் என்கிற அந்த வாக்கியத்தில் உண்டாயிருக்கிற அந்த பலனையும் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான அந்த சமாதானத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் உணர்வீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் இந்த பூமியில வைக்கிற காலம் முழுவதிலும் என் தேவனுக்கு மகிமையான சாட்சியாய் கர்த்தர் என்னை பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நடத்துகிறார் என்று நீங்கள் சொல்லுவதற்கு எதுவாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதுமையை கண்டு கலங்காதே, முதுமையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். திகைத்து நின்று போராடி கொண்டிருக்கிறதான உன் வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். வாலிபனே, உன் வாலிபத்திலே நீ ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்கு பிரயாசப்படுகிறாய். ஆமென். ஆண்டவருக்குள்ளாக நான் வளரணும்னு வாஞ்சிக்கிற, நல்லது, நீ வளருவாய். நீ அவருடைய ஜனமாய் அவருடைய சத்தத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை கேட்டு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நீ உணர்ந்து அவரை கனப்படுத்துகிற தேவ பிள்ளையாய் உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயானால் உன் வாழ்க்கையில தோத்திரம் ஒரு பகுதியில பலனே இல்லாதது போல ஒரு வெறுமையை பார்க்கிறாயே, அந்த வெறுமையெல்லாம் மாறி போகும். வாலிபனே, வெறுமையெல்லாம் மாறி போகும். அவன் எங்க போனா எனக்கு ஒரு நிறைவு வரும் சொல்லி உன் கண்கள் தேடுகிறதே, அது நிமித்தம் நீ சஞ்சலத்திலே நீ தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன் சஞ்சலத்தை மாற்றுகிற உன் தேவனாகிய கர்த்தர் உன் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை நீங்க அவன் கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில உங்கள் அருகிலே தேவ பிரசன்னத்தை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை விடுதலையாக்கும்படி உன் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ படிப்பை குறித்து கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஐயா, பலன் இல்லையே, என் பெற்றோருக்கு எனக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இந்த சத்துவம் இல்லையே, என்ன செய்வார்கள்? ஆமென். தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறதுனா உன் வாழ்க்கையில குறையில்லை, உன் வாழ்க்கையில நிறைவு வரும். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையை நிறைவாக்குவார். உன் எதிர்காலத்தை நினைச்சு, திருமணத்தை குறித்து நினைச்சு கலங்கி நின்று கொண்டிருக்கலாம். அவன் இனி எப்படி நடக்க போகிறது, இனி வரும் சூழ்நிலைகள்லாம் எப்படி மாறிக்கொண்டு போகும். என்னதான் சூழ்நிலை வந்தாலும் உன் சூழ்நிலைகளுக்குள்ளாக கிரியை செய்து உன் காரியங்களை வாய்க்க பண்ணும்படி ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கலங்காதே, உன்னை ஆண்டவர் உன்னை நடத்துவார். உன் எதிர்காலத்துக்குரிய பதில் உன் இயேசுதான். அவருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு நீ ஜாக்கிரதையாய் இருப்பாயானால் ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து அவர் மேன்மைப்படுத்துகிறவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய ஜனமாகிய நான்
எப்படி அவருக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்கிறதை தியானிப்பதற்கு எதுவாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேகமாக 3 காரியங்கள் மாத்திரம் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். அநேக காரியங்கள் 7 காரியங்கள் எடுத்து வைக்கப்பட்டவைகள் இருந்தாலும் முதலாவது 3ஐ உங்களுக்கு முன்பாக கொடுக்க விரும்புகிறேன். 3ஐ நீங்கள் தியானித்து பலனடையாண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய ஜனமாகிய நான் அவருக்குள் நான் எப்படி காணப்பட வேண்டும்? அவர் எனக்கு பலனை கொடுக்கிறான். அவர் சமாதானத்தோட கூட ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில கொடுக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டதான வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். அதிலே முதலாவதாக வாசித்த அந்த சங்கீத பகுதியில் 2வது வசனத்தினுடைய பிந்திய பகுதியை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலில் ஆரம்பத்தில் மேலோட்டமாய் சில வார்த்தைகள் மாத்திரம் உங்களுக்கு முன்பாக சொன்னேன். இப்பொழுது அதனுடைய ஆழங்களை கவனிப்பதற்கு மேலோட்டமாகத்தான், ஆனால் ஆழங்களை காணும்படி உங்கள் மனக்கண்களை ஆண்டவர் திறந்தருள்வாராக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்கிறதான வார்த்தை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வது. ஆமென், glory to God. ஆண்டவரை பணிந்து கொள்கிறீர்களா? ஆமாம், ஆலயத்துக்கு வருகிறோம். ஆண்டவரை ஆலயத்துக்கு நான் எதற்கு வருகிறேன்? அவரை பணிந்து கொள்ளும்படிக்காக, அவரை அல்லது ஆராதிக்கும்படிக்காக, அவரை தேடும்படிக்காக என்று பல அர்த்தங்களிலே நீங்கள் வார்த்தைகளை உபயோகித்தாலும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் அவரை தொழுது கொள்ளவோ ஆராதிக்கவோ பணிந்து கொள்ளவோ நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லுகிறார். பரிசுத்த அலங்காரம். ஐயா, அந்த பரிசுத்த அலங்காரம் எப்படி? தோக்குறோம். ஆமென், ஆலயத்துக்கு வர போகிறேன், அதனால நான் நல்ல காரியங்கள் நிறைய இருக்குதுங்க. ஆமென், உங்களுடைய நற்காரியங்களை குறித்து நான் எது சொல்றேன்? ஆமாம், நீங்கள் சிகரெட் குடிக்கிறது இல்லதான். தோக்குறோம். அசிங்கமான வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து புறப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. குடிக்காமல் இருக்கிறீங்க, நல்லது. தோத்திரம். உலக பிரகாரமாய் மனுஷன் போடுகிறதான அவன் வேஷமான காரியங்களை பார்த்து என்னுடைய நேரங்களை நான் செலவு பண்ணாமல் என்னை காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீங்க, நல்லது. ஆனால் இவைகள் பரிசுத்த அலங்காரமாய் மாறிவிடுமா? நான் சினிமா பார்க்கல, நான் சிகரெட் குடிக்கல, நான் சாராயம் குடிக்கல, இது இருக்க வேண்டும். ஆமென், இது வேண்டும். ஆண்டவர் அதை சொல்லுகிறார்கள். சரீரத்தை கெடுக்கக்கூடியவைகள், அவன் சரீரத்தை கெடுக்கக்கூடியவைகளுக்கு உன்னை விலக்கி இருக்க வேண்டும் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதுதான் பரிசுத்த அலங்காரமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்கிற அனுபவமா? இதை நான் சிந்திப்பதற்கு ஆவியானவர் இங்கே நமக்குள்ளாக தேவ சிந்தையை நமக்குள் கொடுப்பாராக. சங்கீதத்திலே 2 சங்கீதங்களை உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 24ஆம் சங்கீதத்தை உங்கள் வேத புத்தகத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். அவன் அடுத்ததாக இன்னொரு சங்கீதத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சங்கீதம் 15ஆம் சங்கீதம். இந்த 2 வேத பகுதியும் பரிசுத்தத்தை குறித்ததான தேவனுடைய காரியத்தை குறித்து அங்கே என்ன சுட்டி காட்டப்படுகிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் 3வது வசனம் சொல்கிறது சங்கீதம் 24, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? பர்வதம், தேவ பர்வதத்தில் யார் ஏறுவான்? கர்த்தருடைய ஸ்தலத்திலே யார், பரிசுத்த ஸ்தலத்திலே யார் நிலைத்திருப்பான்? யார் யார் நிற்பார் என்று சொல்லும் பொழுது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசற்றவனுமாய் இருக்கிறதான மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது 4வது வசனத்திலே. கைகளிலே சுத்தம், இருதயத்திலே மாசற்றவர்கள். அவன் உன்னுடைய உள்ளான வாழ்க்கையின் கிரியை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதுதான் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் நம்மை நிலைத்திருக்க செய்கிறதான ஒன்றாய் இருக்கிறது. பரிசுத்த சமூகத்திலே பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள செய்கிறதா இருக்கிறது. கைகளின் சுத்தம். அவன் ஒரு வியாபாரி தன் வியாபாரத்திலே சுத்தம் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கள்ள தராசு
சபைக்குள் இருக்கிற வியாபாரியே, சபைக்குள் இருக்கிறதான தொழில் செய்வர்களே, உங்க தொழிலிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வருகிறேன், கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், நல்லது. நீங்க கர்த்தரை ஆராதிப்பது நல்லது, ஆலயத்துக்கு வருவது நல்லது. அவன் உன் சரீரத்தை கெடுக்க நினைக்கிறதான பல காரியங்கள் முன் சுட்டி காட்டினேன், அதெல்லாம் விடுதலையாக்கி அவன் விடுதலையாகி இருக்கிறேன், அதனால் என் சரீரத்தை நான் கரைப்படுத்திக் கொள்ளவில்லை என்று உன்னை வெளிப்பிரகாரமான உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு எதுவான காரியத்தை அவன் வெளிப்பிரகாரமான காரியங்களை முன்வைத்து விட்டு உள்ளான நிலைமையில காணப்பட வேண்டியதான கைகளின் சுத்தம் என்கிறதான அவன் கையின் பிரயாசத்தில் உண்மையாய் வேலை பார்க்கிற அனுபவம் ஏற்கனவே பலமுறை நாம் சுட்டி காட்டினதான காரியம் தான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். தோற்றம் அரசாங்கத்திலே வேலை பார்க்கலாம், ஒரு கூலி வேலை செய்கிறதான நிலைமையில காணப்படலாம், அல்லது படிக்கிற இடமா இருக்கலாம், படிக்கிற பிள்ளையா இருக்கலாம். ஆனா உண்மை இருக்க வேண்டும். அசைன்மெண்ட் எழுதுறியா, உண்மையா எழுது. ஒரு வேலையை செய்யுங்களா, உண்மையா செய்யுங்க. அது வயல் நிலமா இருக்கட்டும், கட்டடப்பணியா இருக்கட்டும், அல்லது வேற இடத்துல வேலை செய்கிற எந்த ஒரு இடமா இருக்கட்டும், உன் கையில சுத்தம், வேலையில உண்மை இருக்கட்டும். வியாபாரியா இருக்கிறியா, உன் கை சுத்தமா இருக்கட்டும். கள்ள தராசு வேண்டாம், அது கர்த்தருக்கு அருவருப்பானது. இந்த வாழ்க்கை நமக்குள் எதிர்பார்க்கிற ஒன்றா இருக்கிறது. அவன் மற்ற காரியங்களுக்குரிதான காரியங்களை குறித்து அதிக மேன்மைக்கு எதுவாக பிரதிஷ்டையை குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவன் நம்முடைய கைகளில் சுத்தத்தை இழந்து போவோமே. ஆனால் பரிசுத்த அலங்காரத்துடனே எப்படி கர்த்தரை தொழுது கொள்வோம்? இருதயத்திலே மாசற்றவர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே மாசற்றதான நிலைமையில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இருதயத்திலிருந்து 19வது வசனத்தில் என்னெல்லாம் புறப்பட்டு வரும்? பொல்லாத சிந்தனையில் ஆரம்பிச்சு மாம்சத்துக்கு ஏதுவான கிரியைகளை குறித்து இருதயத்திலே உண்டாகிறதான நினைவு வெளியே நமக்குள்ளார காட்டிக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம், பரிசுத்தத்துக்கு ஏதுவானது. ஆனால் உன் இருதய உள்ளான நிலைமையில எப்படி இருக்கிறது? உன் சிந்தை எப்படி இருக்கு? உன் சிந்தையை குறித்து கணக்கு கேட்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு முன்பாகத்தான் இருக்கிறோம். அவருக்கு மறைவா எங்கேயும் போயிட முடியாது. நான் பாதாளத்துல போய் படுக்கப்பட்டால் அங்கேயும் கரை பிடிக்கும். நட்சத்திரங்களுக்கு மேலாய் நான் ஓடி போய் ஒளிந்து கொள்வதற்கு எதுவாய் என் இடத்தை தெரிந்து கொண்டால் அங்கேயும் ஆண்டவர் நம்மை பிடிக்கும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உள்ளாவுகிறதா இருக்கிறது. நாம் எங்கும் மறைந்து கொண்டிருக்கவில்லை. உன் இருதயம் எதை குறித்து பொல்லாதவைகளை சிந்திக்கிறாயோ, உன் சிந்தனையில பரிசுத்தம் இது யாருக்கு தெரிய போகுது நினைச்சிட்டு உள்ளான வாழ்க்கையில அசுத்தத்தோடு கூட இருந்து அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் தேவ பிள்ளை என்கிற முத்திரையோடு இருக்கிறதான நிலையா சிந்திக்க வேண்டும். தேவ பிள்ளையே, மறைந்து கிடக்கிறதான என் ஜனம் என்கிறதான ஆசீர்வாதத்தின் மகிமையை உணராமல் தோத்திரம் அவன் வெளிப்பிரகாரமான தோற்றத்தில் மாயையான காரியங்களை காண்பித்து விட்டு உள்ளான நிலைமையில் வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு கல்லறையை போன்றதான ஒரு வாழ்க்கையோ ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்வார். கர்த்தருக்கு சொல்லியிருக்கிறார், அவர்கள் தோத்திரம் உதட்டினால் என்னை கனப்படுத்தி தங்கள் இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? தூரமாய் இருக்கிறாங்க. அவர்கள் கனம் எங்கே இருக்கிறது? உதடுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. இருதயமோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ அது எங்க போயிருச்சு? தள்ளி போயிருச்சோ? இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு எதுவான பலனோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நம்மை வேர் பிரித்திருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமா? 15வது சங்கீதத்திலே நீங்கள் எடுக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? கூடாரம், அசரிப்பு கூடாரம். ஆமென். அந்த கூடாரம் யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அந்த பர்வதத்திலேயே தங்கி இருக்கிறதான மனுஷன் யார்? அங்கே பின்னாடி சொல்லி வருகிறார். அங்கே சொல்லுகிற வார்த்தை நான் அப்படியே உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவன். அப்படின்னா என்னதுங்க? புரணி பேசாம இருங்க அப்படிங்கிறார். மற்றவர்களை குறித்து பேசாத,
உன் வார்த்தை மிக கவனம். மற்றவர்களை குறித்து பேசுவதற்கு, மற்றவர்களை குறித்து நியாயம் அவன் பேசுவதற்கு கர்த்தர் நம்மை வைக்கவில்லை. என்ன ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், தேவனை துதிக்கவும், அவருடைய நாமத்துக்குரியதான மகிமையை உணர்ந்து அவன் ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் யெகோவா ராஃபா, நீர் யெகோவா ஷாலோம் என்று உணர்ந்து அவரை கனப்படுத்தும்படிக்கு வைத்திருக்கிறார். இந்த நாவினால் அவன் தேவனுக்கு விருப்பம் இல்லாத யாக்கோபு சொல்கிறாரே, அது நெருப்பு. அந்த நெருப்பு தோத்திரம் நம் வாயில் ஆண்டவருடைய அக்கினியினால் தொடப்பட்டு தேவனுக்கு எதுவான பரிசுத்தத்தை வாஞ்சித்து கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் ஸ்தோத்திர வழிகளினாலும் விசுவாச வார்த்தைகளினாலும் வாக்கு தத்தங்களினாலும் நிரப்பப்பட்டு இருக்கட்டும். மற்றவங்க பேசும்போது எதை பேசுகிறோம்? எல்லாரையும் நம்ம ஈஸியா நியாயம் தீர்த்துறோம். ஆனால் ஆண்டவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். இருக்கிற இடத்துல அல்லேலூயா. ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகள். தோத்திரம். உன் சகோதரனை குறித்து நினைத்து பேசிக் கொண்டிராதே. உன் சகோதரியை நினைத்து ஆமென் மன வருத்தத்திலே ஆமென் நீ பேசிக் கொண்டிராதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் இருதயத்திலே ஆமென் அந்த பொல்லாத சிந்தனை குறித்த காரியத்தை அகற்றி போடு. ஏன் சமாதானத்தை நீ கெடுத்துக் கொள்ள வேண்டும்? மற்றவர்களை குறித்து உன் எண்ணத்தில் இருக்கிற தவறான எண்ணங்களை எடுத்து போடு. பார்க்கிற பார்வையில் நீ காண்கிறதில் ஆமென் உன் நீதியை நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். தேவ நீதி என்ன என்கிறதை நாம் மறந்து போகிறோம். தேவ நீதி சொல்லுகிறது தோத்திரம் நாம் பரிசுத்தத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி பரிசுத்தத்துக்கு ஏதுவானவர்களை நீங்களும் நானும் நாட வேண்டும் என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளை அடுத்து சொல்கிறது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், ரொம்ப முக்கியமானது, வட்டிக்கு கொடாமல். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் சொல்லிட்டு ஒரு காரியத்துல நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்கொள்கிற நிலைமை. ஆனா அடுத்து நீங்க பாருங்க, பணத்தை வட்டிக்கு கொடாமல், பரிதனம் வாங்காமல், உன் கை சுத்தம், பரிதனம் லஞ்சம், பரிதனம் வாங்குறியா ஒரு வேலைக்காக வேண்டாம். அது உன் வாழ்க்கையை அழித்து போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 7:7 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிதானம் தோத்திரம் இருதயத்தை கெடுக்குமா? உன் இருதயத்தை கெடுத்து போடும். இருதயத்தை கெடுத்து உன் ஆழ்விக்குரிய வாழ்க்கையை அழித்து போடும். நீ இருதயத்திலே சுத்தமுள்ள ஒரு தேவ பிள்ளையாய் உன்னை காத்துக் கொள்வதற்கு அவன் தேவனுக்கு விருப்பம் இல்லாத பரிதானம் என்கிறதான அவன் அக்காரியத்தை விட்டு வெளியே வா. இதுவரைக்கும் எப்படி போனீங்களோ ஆண்டவரே நீ அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இது உமக்கு பிரியம் இல்லைன்னு அறிஞ்சிட்டேன். ஆண்டவரே ஆமென் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன், மன்னிப்பீராக. இப்படிப்பட்டதான காரியங்களுக்குள்ள நான் சிக்கிக் கொள்ளாதபடி என் கால்களை விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவரே. உமது வெளிச்சம் எனக்கு தேவை, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. உண்மையா கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தம், பரிசுத்தத்தை தருவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதை கவனிக்கிற அன்பான தேவன பிள்ளையே, ஆமென், glory to God. அவருடைய ஜனமாகிய நான் அவருக்குள் எப்படி காணப்பட வேண்டும்? அவரிடத்திலிருந்து பலத்தையும் அவரிடத்திலிருந்து சமாதானத்துக்கு ஏதுவான நிலையில் தேவன் தருகிற சகல ஆசீர்வாதங்களோடு நான் வாழ்ந்து இருப்பதற்கு என் வாழ்க்கையில பரிசுத்தம் அவசியம் ஐயா. கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தம் அவசியம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த அலங்காரம் நமக்குள்ளாக பெருகட்டும். ஆமென். இந்த பரிசுத்த அலங்காரம் நமக்குள் பெருகட்டும். கிரியையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த ஆவிக்குரிய அனுபவம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நாம் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் ஜெபித்தால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்மையுள்ளதாய் இருக்கிறது. நாம் பாவத்தை மறைக்காமல் அவரிடத்தில் அறிக்கையிட்டு விடுதலைக்காக மன்றாடுவோமே ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக அவருடைய ஜனமாகிய நாம் அவருக்குள்
காணப்பட வேண்டிய இரண்டாவது ஆவிக்குரிய அனுபவம். முதலாவது பரிசுத்த அலங்காரம், இரண்டாவது அவன் ஆண்டவருக்குள்ளாக உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறதான உடன்படிக்கையின் அனுபவம். அவருடைய ஜனம் அவன் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறதான தேவ ஜனமா இருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகத்துல ஸ்தோத்திரம், ஈசாக்கு அபிமெலேக்கோடு கூட பெயர்சபாவிலே உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுதான அனுபவத்தை வேதாகமத்திலே பார்க்கலாம். ஆமென், glory to God. யாக்கோபு தன் மாமனாகிய லாபானோடு கூட உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிற அனுபவத்தையும் அவன் நாம் வேதத்திலே வாசிக்க முடியும், ஆதியாகமத்திலே. இது மனுஷர்களுக்கு மனுஷர்கள் அவர்களுக்குள்ளாக உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிற அனுபவம். இந்த உடன்படிக்கை என்ன? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார், உன்னால் எனக்கு தீங்கு வரக்கூடாது என்று ராஜா சொல்லுகிறார். அவன் யாக்கோபோ தன்னுடைய மாமனத்துல சொல்லுகிறான், நான் பாரு என்கிட்ட இருக்கிறதான காரியம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு என்னை குற்றம் கண்டுபிடிக்காமல் இருக்கிறேன், நான் சமாதானத்தோடு போக விடு என்கிறதான காரியங்கள்ல இருவரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு அங்கிருந்து என்ன பண்ணுகிறார்கள்? பிரிந்து போகிறார்கள். உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னோடதே தான், உன் மனைவியோ உன் பிள்ளையோ அவன் செல்வங்களோ இவைகள் எல்லாம் என்கிட்ட இருந்து அங்க வந்தது. அவன் மனைவி என்னுடைய பிள்ளைகளையா, அவன் உனக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுத்ததான பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் என் ரத்தம் என் மாமிசமுமாய் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் மேல் வைத்த பிரியத்தை எங்கே சொல்லுகிறார். யாக்கோபு, உன்னை நான் பகைக்க விரும்பல, ஒரு உடன்படிக்கை அங்கு உண்டாகும். வேதத்தில் வாசிக்கிறோம், மனிதன் மனிதனோடு வருகிற உடன்படிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இன்னொரு பார்ப்போங்கன்னா, தேவன் மனிதனோடு பண்ணுகிற உடன்படிக்கையை ஆமென் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நம்மால் வாசிக்க முடியும். அடுத்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலும் அவன் 6ஆம் அதிகாரத்திலும் நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சகல ஜீவ ஜந்துக்கள் சுவாசம் உள்ளதான யாவற்றோடு கூட ஆண்டவர் பண்ணுகிற உடன்படிக்கையை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை? மீண்டும் ஜலத்தினால் இந்த பூமி அழித்து விடாமல் இருக்கும்படி வானத்திலே ஒரு வில் வைத்து அது அடையாளமாய் இருக்கிறது, அது எனக்கு ஞாபகக்குறியா இருக்கிறது என்று சொல்லி மனிதர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஜீவ சந்துகளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்தை விரும்புகிற தேவன் உடன்படிக்கையில மிக கவனமாய் இருக்க விரும்புகிறார். உடன்படிக்கை மனிதனோடு பண்ண விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் 1 பேதுரு புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம் 21வது வசனம், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்திலே காக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு ஜலப்பிரளயம் வந்தது. அந்த ஜலப்பிரளயத்திலே முழு உலகமும் அழிந்து போனது. அதற்கு சரித்திர சான்றுகளும் அநேகம் சொல்லுகிறார்கள். அங்கு அவன் காணப்படுகிற உண்மையை குறித்து நாம் உணர்வோமாக. அது நடந்த சம்பவம், கற்பனையின் கதை அல்ல, உண்மை சம்பவம். இந்த பூமி ஒரு முறை ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. ஆனால் அழிக்கப்பட்ட பொழுது பேழையிலே காக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தில் நின்று காக்கப்பட்டார்களாம். அப்படி சொல்லிவிட்டு இந்த 21வது வசனத்திலே சொல்லுகிறார், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் நோவாவை அவன் பேழைக்குள் அவர்களை கொண்டு சென்று வைத்து தேவன் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு உடன்படிக்கை பண்ணிக் கொண்டதை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நம்மோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இந்த பூமியிலே நமக்கு நினைவுபடுத்துவதற்கு எதுவாய் ஆண்டவர் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால் ஞானஸ்தானம், தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிற அனுபவம். பரிசுத்தம் எவ்வளவு முக்கியமோ, பரிசுத்தத்துக்கு எதுவாய் நம்மை அர்ப்பணித்து கிரிகைகளே பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ, அவன் 2வது தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை ஞானஸ்தானம் முக்கியமானது. பலர் ஞானஸ்தானத்தை தள்ளி காலம் கடத்தி வருகிறார்கள். ஏன்? இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தை நான் பார்த்து உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்குள்ளாக நான் கடந்து சென்று நான் அனுபவிக்க வேண்டியவைகளை எல்லாம் அனுபவித்த பின்பு நான் என்ன பண்ணுகிறேன்? ஞானஸ்தானம் எடுக்கிறேன்.
கவனிக்க வேண்டும். இது மாமிச அழுக்கை நீக்குவதற்கு ஏதுவான தண்ணீரில் மூழ்கி எழுப்புகிற அனுபவம் அல்ல. தேவனோடு கூட பண்ணுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அப்படின்னா என்னது? தேவனுக்குள்ளாக நம்மை புது சிருஷ்டியாய் ஆண்டவர் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவன் பழைய மனுஷன் அமிழ்க்கப்பட்டு புதிய மனுஷன் ஆவிக்குரியவனாய் எழும்புகிறான். இந்த மனுஷன் ஆவிக்குரியவனாய் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக் கொள்ளும்படிக்கான ஒரு அழைப்பு. இந்த உடன்படிக்கை எவ்வளவு முக்கியமானதுங்க. அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, அன்பான சகோதரனே சகோதரியே, ஞானஸ்தானம் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை பேர் மாற்றுகிறதுக்கு எதுவான சடங்காச்சாரம் அல்ல. ஆமென். ஞானஸ்தானம் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டே நல்மனசாட்சி எதற்கு? ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வேதத்தில் நீ எழுதி வைத்திருக்கிறீர். இந்த வார்த்தையின் பிரகாரமாய் என்னுடைய ஒவ்வொரு அடிகளை எடுத்து வைக்க நான் கனவனமாய் நான் ஓடுவதற்கு எதுவாய் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறேன். இந்த உடன்படிக்கை முக்கியமானது தேவ பிள்ளை. பரிசுத்தம் முக்கியமானது உன் தேவனுக்குள்ளாக உன் வாழ்க்கையிலே. ஆமென். glory to God. தேவன் அவன் பலத்தை கொடுக்க வேண்டுமோ? சமாதானத்துக்கு ஏதுவான சூழ்நிலையில் தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேலும் உன் அவன் சந்ததியின் மேலும் கடந்து வர வேண்டுமோ? உன்னுடைய பரிசுத்தம் முக்கியம். இரண்டாவது, ஞானஸ்தானம் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. உடன்படிக்கையிலே தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். தாவீதோடு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். உன் சந்ததியில் ஆமென் அவருடைய சிங்காசனம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணணும்? என் கற்பனைகளை கைக்கொண்டு அதில் கவனமாய் இருந்து நடக்க வேண்டும். அப்பொழுது தாவீதினுடைய சிங்காசனம் எனக்கு முன்பாக இல்லாமல் போவதில்லை என்று சொல்லுகிறார். உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிற ஒரு கர்த்தர். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணுகிற கொள்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவ வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம நல்மனசாட்சியோடு பரிசுத்தத்தோடு ஓடுகிறதுக்கு ஏதுவான ஆவிக்குரிய வாழ்க்கை. ஞானஸ்தானத்தை தள்ளி போடாதே. சீக்கிரமாய் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். பரிசுத்தமாக்குற அவன் மனம் திரும்புகிற ஒரு தேவ பிள்ளை அவன் உடன்படிக்கை பண்ணுவதிலே மிக கவனமாய் இருக்கட்டும். மூன்றாவது சுட்டி காட்டிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உறவு காணப்பட வேண்டும். முதலாவது பரிசுத்தம், இரண்டாவது உடன்படிக்கை, மூன்றாவது அவன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவச்சனமாய் நான் அவருக்குள் காணப்பட வேண்டியதான ஆவிக்குரிய வாழ்க்கையின் முக்கியத்துவம் அவருக்குள் எனக்குள் அவருக்கும் எனக்கும் இருக்கிறதான உறவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உறவு ஜெபத்தினால் பலப்படுகிற உறவு. ஜெபத்தினால் பலப்படுகிற உறவு. ஓ glory God. ஞானஸ்தானத்துக்குள்ளாய் தன் அர்ப்பணித்த ஒரு தேவ பிள்ளை ஜெபத்தில கட்டப்பட்டிருக்கணும். தேவ பிள்ளையே, ஜெபம் நல் உறவை தேவனோடு கூட ஏற்படுத்தும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கை அவன் சரியான பாதையை காண்பிப்பதற்கு உதவி செய்யும். பலரால் ஜெபிக்க முடியறதில்லை. தனித்து ஜெபம் பண்ண முடியல, குடும்பத்தோட சேர்ந்து ஜெபிக்க முடியல. ஆனா வெளியே இருக்கிறதான அநேகரோட சேர்ந்து ஜெபிக்கிறதுல உற்சாகம். ஆனா வீட்டில் இருக்கிறதான நபர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுல உற்சாகமின்மை. சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தோட ஜெபம் பண்ணணும், குடும்பத்தோட ஆராதிக்கணும். அதுதான் மகிமையானது. விசுவாசித்தாங்க நோவா, அவன் மனைவி பிள்ளைகள் விசுவாசித்தாங்க, மருமகள் விசுவாசித்தால் அதனால் தான் பேழைக்குள் அவர்கள் ஜலப்பிரளயம் வந்த பொழுது அவளா அமிழ்ந்து போய்விடாதபடி பேழைக்குள்ளாக காக்கப்பட்டார்கள். அதான் உடன்படிக்கை. தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவு வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள என்னை கொண்டு செல்லும். ஜெபம் அவரோடு கூட நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தும். பிதாவோடு கூட அவருடைய நல் ஐக்கியத்தை காணும்படிக்கு இயேசுவானவர் தனித்து தேவ சமூகத்தில் மன்றாடினார். தேவ சித்தம் செய்வதற்கு தனக்கு நாளம் நியமிக்கப்பட்டதை நன்கு தெரிந்தவர் கெத்செமனேல போய் ஆண்டவருடைய சமூகத்தில் பலனடையும்படிக்கு காத்திருந்த அனுபவத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், இது உறவின் அடிப்படையில் இருக்கிறது. ஒரு ஜெபிக்கிற பிள்ளை தன் வாழ்க்கையிலே அவன் வழிவிலகி போய் விடாதபடி தேவனால் நடத்தப்படுவதற்கு எதுவாய் கொண்டு செல்லப்படுவார்கள். வாழ்க்கையில தனி ஜெபம் இருக்க வேண்டும். கூடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும். உன் குடும்பத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணும். தனி ஜெபம், சபையில் உள்ள ஜெபம், குடும்பத்தில் ஜெபம். இந்த மூன்று தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்.
அவன் தனி ஜபமும் இல்ல. தோத்திரம். அவன் மற்றவர்களோட ஜபம் இருக்குது, குடும்பத்துல ஜபம் இல்ல. பாவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவது மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று உணர்ந்த ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? உங்களுக்குள்ளார எனக்குள்ளாரையும் தேவை தேவனோடு கொண்டிருக்கிறதான நல் ஐக்கியத்தின் உறவு. அந்த ஐக்கியத்தின் உறவு ஜெபத்தினால் நமக்கு புதுப்பிக்கப்படக்கூடியது. ஜெபத்திலே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். glory to God. நாம் வாசித்ததான சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 29ஆம் சங்கீதத்திற்கு நேராக நம் கவனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதுதான் மகிமையானது. பலனை கொடுப்பாருங்க. நீ சோர்ந்து போகாத. நீ அவருடைய ஜனமா இருக்கணும்னா உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். தேவனுடைய உடன்படிக்கையில் நிலைத்திரு. அவருக்குள் காணப்பட வேண்டிய உறவில் எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்கள் திருச்சபையாருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வசனங்களை கவனத்தோடு கவனித்தவர்களுக்கும் நீர் உமது வார்த்தையை கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்துக்கு எதுவான அலங்காரம் அவர்களுக்குள் உண்டாகட்டும். அந்த அலங்காரம் ஆண்டவரே கிரியின் அடிப்படையிலே காணப்படுகிற அந்த அலங்காரத்தின் மகிமை, ஓ glory to God, உள்ளான மறைவில் காணப்படுகிற அந்த அலங்காரம் இவர்களுடைய வாழ்க்கையில உண்டாகும்படிக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்வதற்கு எதுவாய் ஞானஸ்தானத்துக்கென்று இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்திருப்பார்கள் என்றால் இவர்கள் மிக விரைவிலே தண்ணீர் மூழ்கி ஸ்நானம் பெற்று உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உமக்குள் கொண்டிருக்கிற உறவின் ஐக்கியம் மேன்மையானதல்லவோ, அது ஜெபத்தின் மூலம் கிடைக்கக்கூடியதல்லவோ. அவன் தனி ஜெபம், குடும்ப ஜெபம், ஆண்டவரே சபையில் காணப்படுகிற அந்த ஜெபம், இணைந்து ஜெபிக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நீ கொடுத்து ஆசீர்வதித்து, பலன் இல்லாதவனுக்கு நீ பலனை கொடுக்கவும், சமாதானத்தை அருளி அவளை ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். மனப்பூர்வமா அவளை நீர் ஆசீர்வதிப்பீரா. ரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. திருச்சபையார் மேல் இரக்கமாய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக சபையாய் ஆமென் என்று சொல்வோம். ஆமென்.